கல்வாரி லெந்து கால தியானங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மகிமை நாளில் கூட தேவனுடைய பெரிதான கிருபினால் இந்த IMT மூலமாக தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து முடியாக கொடுத்த என் தேவாலய தேவனுக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் எடுக்கிறோம். முடியாக இந்த IMT மூலமாக தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து முடியாக கொடுத்த தேவனுடைய தாசர்கள் IMT ஊழியர்கள் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொருக்காகவும் நான் நன்றி சொல்ல கடமைப்படுகிறேன். கர்த்தர் நல்லவர் இருக்கிறார். உங்களோடு கூட இந்த நாள் கூட தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து முடியாக கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 செவிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த மகிமை நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பெரிதான கிருபையை நான் நடத்தி வந்தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டே. நடத்துபவர் நீர், ஆளுகு செய்வ நீர் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வார்த்தை அப்பா நீர் பேசும். என் பலத்தினால் என் பலத்தினால் இல்லப்பா, உம்முடைய ஆவியினால் தாகும். அப்படியாக ஆண்டவரே, உம்முடைய ஆவியினாலே நடத்தி உம்முடைய சித்தம் மாத்திரம் நேர் உனக்கு என்னை எடுத்தும் காத்துக்கொள்ளும் தாழ்த்தி ஒப்படுக்கிறோம். இயேசு நாமத்தை செவின் நிலைப்பிடாவே. ஆமீன் ஆமீன். God bless you. தேங்க்யூ. நன்றி. இந்த நாட்கள் கூட பகிர்ந்து முடியான தலைப்பு கொடுத்திருக்க இடுக்கமான இந்த வாசல். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தில் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். இடுக்கமான இந்த வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் இந்த தலைப்போடு. இடுக்கமான வாசலில் வழியாய் எங்கே பிரவேசிக்கணும்? வழி இருக்கிறது இந்த உலகத்தினுடைய வழிகள் நிறைய வழிகள் இருக்குது வாழ்கிறதுக்கு வழி. சில பேர் வாழ்கிறதுக்கு வழி தெரியாமல் எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ தனிப்பட்ட மனிதர்கள், வாலிப பிள்ளைங்க எல்லாம் அலமோதிக்காங்க. வாழ தெரியாமல், வாழ்கிறதுக்கு வழி தெரியாமல். ஆனால் வாழ வைக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அது வழி தெரியல. அப்போ இந்த வழியெல்லாம் கடந்து அங்கே சொல்ல இந்த பரலோகத்துக்கு வருகிற அந்த வழி. இந்த உலகத்தில் எல்லாமே மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர். இந்த உலகத்தினுடைய மண்ணுலகின் வழியாக விண்ணுலகத்துக்கு போகக்கூடிய வழி இங்கே வேதம் சொல்லுகிறது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். அது ஆண்டவருடைய போகிறதுக்கு, அந்த பரலோகத்துக்கு போகிற வழியெல்லாம் கொஞ்சம் இடுக்கமும் கொஞ்சம் நெருக்கமும் கொஞ்சம் போராட்டமும் பாடுகளும் கஷ்டத்தான் இருக்கும். ஆனால் கேட்டுக்கு போகிற வாசல், ஆண்டு சொல்ல கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அதாவது ரெண்டு வழி இருக்குது. நல்ல வழி, ஒன்று கெட்ட வழி. ஒன்று நேர்மையான வழி, ஒன்று குறுக்கு வழி. இந்த குறுக்கு வழியில் பிரவேசிக்கிறவர்கள், குறுக்கு வழியில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், குறுக்கு வழியில் அநேக பேர் இந்த வழியாக நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேர் சொல்ல பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல், பரலோகத்துக்கு போகிற வாசல், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் தான் சிலர். ஏன் தேவஜனமே, நீ ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருடம் என்பது எல்லாம் கணக்கில்லை. பரம்பரையான கிறிஸ்தவர்கள் இருக்கட்டும், ஓகே, சந்தோஷம், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. ஆனால் தேவனுடைய அழைப்பு என்ன அனுசலாம் நம்ம இந்த மண்ணுலத்தை விட்டு கர்த்தர் இந்த பரலோகத்துக்கும் மகிமையாக சொல்ல, நான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நான் அழைத்து செல்லுகிறேன். எகிப்திலிருந்த மக்களை அழைத்து வந்த ஆண்டவர், நம்மளையெல்லாம் அழைத்து வந்த ஆண்டவர் சொல்லார் உன்னை நான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு, அந்த பரலோகம் என்கிற தேசத்துக்கு அழைத்து செல்கிறார். அந்த வழியாக இப்போ நான் பிரவேசிக்கணும். அதில் பிரவேசிப்பது சாதாரணமானது அல்ல, ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஆனால் கர்த்தரை துணையாக கொண்டிருக்கும் போது அதை நம்மளால் கடக்க முடியும், அந்த வழியாக போக முடியும், அங்கே பிரவேசிக்க முடியும் என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் சொல்ல நானே வழி. இது போகிறதுக்கு என்ன செய்கிறது, எப்படி போகிறது, எதுக்கு சொல்லார் யோவானில் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம், நானே தான் வழி. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். வழி தெரியாத திக்குமுக்காடுக்கிற எத்தனையோ பேரிடத்துல
எத்தனை பேர் இந்த வாழ்க்கையில், குடும்பத்தில், வாலிப பிள்ளைங்க எல்லாமே இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு வழித்தினோன்ட்டு அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சிட்டு போகிறோம். தெரியல, நமக்கு அந்த வழி தெரியல, எங்கே போகிறதுன்னு தெரியல. அந்த வழி இருக்கிற இடம், அந்த நல்ல அந்த இடத்த தெரிஞ்சவன், நல்லா ஒரு தெரிஞ்ச இடத்துல அந்த இடத்த தெரிஞ்சவன் தான் ஒருத்தன் தான் நமக்கு வழிகாட்ட முடியும். அவன் சொல்கிறான், நம்ம அலமோதிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம அட்ரஸ் ஒன்று அவன் கேட்குறான், இல்லைனா நாமளாவது கேட்குறோம் இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சொல்கிறான், நான் இந்த இடத்துக்கு தாங்க நான் போகிறேன், நான் போகும்போது உங்களையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன், வாங்க, அந்த இடத்துல நானும் இருக்கிறேன், அங்கே தான் நானும் போகிறேன், வாங்க உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன். அப்போ தெரிந்த இடத்துல இருக்கிற ஒருத்தர் தான் நம்மளை அந்த நல்ல அந்த இடத்துக்கு நாம் தேடிக்கொண்டிருக்கிற அந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு செல்ல முடியும். அப்படியாக பரலோகத்துக்கு போகிறதுக்கு எத்தனையோ பேர் அந்த வழியை தேடிட்டு இருக்கிறாங்க. எப்படி போகிறது? உலகத்தில் எத்தனையோ வழி சொல்கிறாங்க. அது நன்றாக தெரிந்தவர் அவர் தான் கர்த்தராக இயேசு என்னும் இரட்சகர். அவர் தான் நம்ம வழி சொல்கிறார். அவர் தான் இங்கே யோவானில் சொல்கிறார், நானே வழி சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் என் கூட, அதாவது என்னுடைய கூட நீ பயணம் செய்தால், என்னோட கூட நீ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு பயணம் செய்தால், அந்த இடத்துக்கு நான் உன்னை கொண்டு போகிறேன், கரெக்டாக அந்த இடத்துக்கு போகலாம். ஆனால் அந்த இடத்துக்கு போகிறது அவ்வளோ லேசு இல்லை. ரொம்ப 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 அது இடுக்கமாக இருக்கும். வாழ்க்கையில் பல போராட்டங்களாம் இருக்கும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் அதுக்கு போகிறதுக்கு என்ன பண்ண முதல் படி அப்படின்னா, மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 33வது வசனத்தில் வேதம் இப்படியா சொல்லுகிறது வந்துட்டு, முதலாவது அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுனா, ஃபஸ்ட்டு நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த போறக்கூடிய அந்த வழி உங்களுக்கு காண்பிக்கப்படும், கொடுக்கப்படும். அந்த வழியை தான் நீங்கள் போவீங்க. நீதிமொழிகள் 2வது அதிகாரத்தில் எப்படியாக வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 1-5 வசனம் வரைக்கும், என் மகனே, இப்போ அங்கே போகிறதுக்கு என்ன செய்யணும், முதல்ல அதை எப்படி கண்டுபிடிப்ப அப்படின்னா, என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து, ஞானம், இந்த ஞானமாக தான் போக முடியும். ஒவ்வொரு காரியத்தில் செய்ய முடியும், ஞானமாக செயல்படு. உலகத்தில் எல்லாம் சொல்கிறாங்க, ஒவ்வொரு வேலை செய்யும் போது வந்துட்டு ஞானமாக செயல்படு, ஞானமாக செய், ஞானத்தோடு செய். அப்போ ஆண்டவர் சொல்ற, என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து, தேவனுடைய சபையில் கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள வந்துட்டு அந்த வழியை சொல்றார். அங்கே பரலோகத்துக்கு போகிற வழியை ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த சபையில் எனக்கு ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும் போது உன் செவியை சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ நீ என்னுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளி போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல நீ தேடுவாயாகில், அந்த போர்த்துக்கு அந்த வழியை நீ தேடினா, அந்த நல்ல வழியை நீ தேடினா, அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறிவை நீ கண்டடைவாய். அங்க போறதுக்குரிய வழியை நீ கண்டடைவாய். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம். இங்க உலகத்தில் இருக்கிற எல்லாம் எவ்வளோ நல்லா நடக்கணும், நேர்மையாக நடக்கணும், சத்தியத்தின்படி நடக்கணும், ஆவிக்குரிய சபையில் இருக்கணும், எல்லாமே வந்து வேதத்தில் இருக்கணும் சொல்லும்போது சில சத்துருக்கள் வந்து நெருக்குவாங்க, சில சத்துருக்கள் வந்து நெருக்குவாங்க, எடுக்கும். இதில் தான் ஒரு பெரிய போராட்டமே. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் அங்கே சொல்லி, என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினால் நீ சம்மதியாதே. இந்த பாவிகள் வந்து உன்னோட கூட பேசி என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களோட கூட வா, ரத்தம் சிந்தும்படிக்கு நாம் பதிவிருந்து குற்றம் மற்றிருக்கிறவர்களை முகாந்தரம் இன்றி பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம். பாதாளம் விழுங்குவது போல நாம் அவர்களை உயிரோடு விழுங்குவோம், குழியில் இறங்குவர்கள் விழுங்குவது போல அவர்களை முழுமையும் விழுங்குவோம். விலை உயர்ந்த சகலவித பொருள்களை கண்டடைவோம், கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். குறுக்க வழியில் சம்பாரிச்சு, குறுக்க வழியில் எல்லாம் தேடி, தேவனுடைய வழியை விட்டுட்டு ஒரு குறுக்க வழியில் எல்லாமே இந்த உலகத்தில் சம்பாதனை, பொருள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே சேர்ந்து நம்முடைய வீடு நிரப்புவோம். எங்களோட பங்காளிகளாக இரு, நாம் எல்லாரும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வாராகில். அப்படிப்பட்ட கெட்ட சிந்தனை உள்ளவரோடு கூட நீ நடக்கக்கூடாது அப்படி சொன்னாங்கன்னா
என் மகனே, நீ அவர்களோடு கூட வழி, அது தாறுமாறான வழி, அது குறுக்கு வழி, அது மரணத்துக்குரிய வழியா இருக்கிறது. அந்த வழி நீ நடவாமல் உன் காலை அவர்கள் பாறைக்கு விளக்குவையாக. அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி ரத்தம் சிந்த திவிரிக்கிறது. எவ்வகையான பட்சியானாலும் சரி, அதன் கண்களுக்கு முன்பாக வலையை விரிப்பது விருதாம். இவர்களோ தங்கள் இரத்தத்திற்கு பதிவிருக்கிறார்கள், தங்கள் பிராணனுக்கு ஒளி வைத்திருக்கிறார்கள். பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னுடையவர்களின் உயிரை வாங்கும். தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்துல வழி கேட்டுக்கு போகிற விசாலமா இருக்கிறது. நிறைய பேர் அதில் போயினுக்கிறாங்க. ஆனால் அது எங்கன்னா ஒரு மரணத்துக்கு வழியா போகுது. என் மகனே, என் தேவனுடைய பிள்ளையே, என் தேவனுடைய சனமே, என் தேவனுடைய குடும்பமே, நீங்க பாருங்க, இப்படிப்பட்ட வழியில நீங்க போகாத. பொருளாசை பொருளாசை பொருளாசை. நாளைய தினத்தை குறித்து கவலை இல்லை. நாதனேஸ் எல்லாவற்றையும் பாதுகாப்பார். இருக்கும், அந்த இடுக்கமான விசில் இருக்கும். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லாம் உலக கவலை, உலக கவலை, உலக கவலை, உலக கவலையில இப்படியா இப்படியா, இப்படி சம்பாதிக்கலாம், அப்படி சம்பாதிக்கலாம், அப்படி சொல்ல எல்லாம் ஒரு தாரமான வழியில போய் அழிச்சிடறான். இதுக்கு என்ன செய்யணும்? சங்கீதம் 145 சங்கீதத்தில் சத்தியமே இல்லைம்மா, 18 வசனம் 10 சொல்றது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் செவிமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி, அந்த தவறான வழியிலிருந்து, அழிவிலிருந்து காப்பாற்றி துன்மார்க்கரை யாவரையும் அழிப்பார். தேவனை தேடுது ஒரு உண்மையாக இருக்கணும். ஒரு உண்மையாய் தேடுவோருக்கு கர்த்தர் சமம் இருக்கிறார். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சொல்ற, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே, நாதனேசு எல்லாவற்றையும் பார்த்து கொள்வான். யோவான் 10 அதிகாரம் 9 வசனம் சொல்லுது. இதுக்கெல்லாம் என்ன வழி இருக்கு சொல்றார் வந்து. யோவான் 10 அதிகாரம் 9 வசனம், நானே தான் வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று நல்ல மேய்ச்சலை அவன் கண்டடைவான். இந்த வழி எது? கண்ணை கட்டி காட்டில் விட்ட களியாக வந்து எங்கே தெரியல, வாழ தெரியல, வாழ வழி தெரியல, பழைக்க வழி தெரியல, அம்பாரிக்க வழி தெரியல, பரலோகத்துக்கு போகிற வழி தெரியல. கர்த்தர் சொல்ற, நானே நானே வழி, நானே வாசல். இந்த வீட்டுக்கெல்லாம் வாசல் வைப்பாங்க. எவ்வளோ வீட்டில் வந்து ரூம் வச்சாலும், எத்தனை மாடி இருந்தாலும் சரி, என்ட்ரன்ஸில் ஒரு வாசல் இருக்கும். அதில் தான் எல்லாம் உள்ள நுழைவான், அதில் தான் உள்ளே வெளியவான். இதான் கர்த்தர் சொல்றார் வந்து, அந்த வாசல் நான் தான், அந்த வாசல் நான் தான். நாளை என்ன நாளைக்கு தேவை, அது இது இப்படி இருக்குது, எல்லாம் இருக்குது. உலகத்தில் பொருளாதார நெருக்கடிகள், பிரச்சனைகள், போராட்டங்க எல்லாமே இருக்குது. போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை, போராட்டம் அந்த மனுஷன் இல்லை, இருக்குது. ஆண்டவர் சொன்னார், நீ திடன்கொள், இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன். 10 மாதம் கருவறையிலே தேவன் நம்மை சுமந்தார். 10 மாதம் தாய் வயிற்றில், அந்த கருவறையிலே தாய் சுமந்து தான் செய்தார். ஆனால் சுமந்து இவர் தான். அப்போ அந்த 10 மாதம் வரைக்கும் நமக்கு எல்லா தேவையும் சந்தித்து யாரு? அந்த தாய் இல்லை, தகப்பன் இல்லை, அத்தை இல்லை, மாமி இல்லை, மாமா இல்லை, தாத்தா பாட்டி யாருமே இல்லை. அந்த கருவறைக்குள்ளே இருக்கும்போது அந்த நாம கருவறையில் 10 மாதம் இருந்துமே, அப்போ எல்லாம் தேவைந்தது. பசி எடுத்தது, உச்சா பயந்தோம், காக்கா பணிந்தோம், எல்லாம் பணிந்தோம். ஆனால் அவ்வளவும் பர்ஃபெக்டாக நம்மளை க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுது. அந்த சுமந்த தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, யாருமே இல்லை. கர்த்தர் தான் நம்மளை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அழகாக நம்மளை வந்து பாதுகாத்தார். அப்படி பாதுகாத்து இந்த 10 மாதம் வெளியே கர்த்தர் கொண்டு வந்த ஆண்டவர் சொல்ல, நமக்கு தேவைகளெல்லாம் சந்திக்க மாட்டாரா? அதெல்லாம் நம்மளை நடத்தினா ஆண்டவர், குறைகளெல்லாம் நிர்வகிக்கின ஆண்டவர் இதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதை விட்டுட்டு வந்துட்டு அதுக்காக இந்த பிரச்சனை இப்படி ஓடு அப்படி ஓடு, தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு, தேவனுடைய சமத்தை விட்டு, அவருடைய நீதியை விட்டுட்டு எல்லாமே குறுக்கு வழியில் போய் வந்துட்டு அநேகர் எவனை விடுகலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல அந்த பிசாசு தெரிஞ்சிருக்கிறான். கர்த்தர் இதற்காக ஜீவனை கொடுக்கிறார். மகனே, அந்த வழியா நீ போகாதே. 1 வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான்.
வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மெய்ப்பனாக இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்லுகிறது. 7ஆம் வசனம் சொல்கிறவன் அந்நியருடைய அந்த 5ஆம் வசனம், அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கும் பின் செல்லாமல் அவனை விட்டோடி போகும் என்றார். அப்படி உன்னை நான் இப்படி ஆக்கிறேன், அப்படி ஆக்கிறேன், இப்படி ஆக்கிறேன், இப்படி ஆக்கிறேன். ஆண்டவரையே கொண்டு வந்த சாத்தான் சொன்ன வந்து, என் காலில் விழு, இந்த உலகமெல்லாம் என்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்குது, என் காலில் விழு, என் காலில் விழுந்தினா. இப்படிதான் உலகம் எல்லாமே. நாம் தேவனுடைய திருப்பாத்திலிருந்து அவர் காட்டுற வழி, இயேசுவின் பின்னே நான் போக துணிந்தேன். அவருடைய வழியாய், அவர் பின்னாடி வழியாய், அவர் முன்னே நாம் பின்ன வழியாய் அந்த வழியை போகும்போது இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் சிலுவையோ முன்னே அது சொல்ல வேண்டும். இந்த உலகம் பின்னே, நான் பின்னோக்கி பார்க்க மாட்டேன். கலப்பையின் மேல் கை வைத்துடன் திரும்பி பார்க்க கூட கடினம், இடுக்கம்தான் அந்த வழிக்கு போறது. ஆனா நிறைய பேர் இப்படி சொல்லும் போது, நிறைய ஆசைகள் தூண்டி உலகத்தில் எல்லாம் சொல்லும் போது, கர்த்தர் அதுக்கு செவி கொடுக்காதே. என் ஆடு எனக்கு தான் செவி கொடுக்கும், அந்நியனுடைய சத்தத்தை அது கேட்காது. அந்த காரு ஆண்டுடைய சத்தம் தான் கேட்கும். அது சொல்ல என் வழி நல்வழி, நல்ல ஆலோசனை. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் அப்படியா சொல்கிறது, ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரம் அல்ல, அவன் நிமித்தமாய் பாடுபடுகிறதுக்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நம்ம எந்த வழியா போகணும் என்பது தேவன் நன்றாக அறிகிறார். அப்படி ஆண்டவர் நம்ம அழைத்த ஆண்டவர் ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல, சில பாடலுக்கும் சொல்றார், ஏனெனில் கிறிஸ்து விசுவாசிக்கிறதற்கு மாத்திரம் அல்ல, உலக பொருளுக்காக அல்ல, விசுவாசத்தோடு வந்துட்டு எல்லாத்துக்காக அல்ல, அவன் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இந்த வழியா தான் உட்பிரவேசிக்கணும். ஒரு இடுக்கமான வழியா தான் உட்பிரவேசம், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாகிற ஆடல் பாடல் கூத்து கொண்டாட்டம், தேவனுடைய ராஜ்யம் குடியும் புசிப்பும் இல்லை. அது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அவரை போகப்போ அதில் பழகினவர்களுக்கு மகிமையாயிடும். இப்போ கணவன் மனைவி இருக்கிறாங்க, ஒரு பெண்ணை பார்க்குறாங்க, வந்துட்டு அந்த பெண்ணு தன்னுடைய கணவர் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய தாய் வீட்டில் வந்து எப்படி ஒன்றா இருப்பா, எப்படி ஒன்றா ட்ரெஸ் போட்டிருக்கோம், எப்படி ஒன்றா அந்த தன்னை அலங்காரிச்சிட்டு இருக்கோம், வேலை செய்யாது, எப்படி ஒன்றா பண்ணிகிட்ருக்கோம், சுற்றிட்டுருக்கோம். கணவன் வீட்டுக்கு போன உடனே அங்கே சொல்லுவாங்க, அம்மா இங்கே இப்படி தான் இருக்கணும், இங்கே இப்படி தான் பண்ணணும், இங்கே இப்படி தான் செய்யணும், இங்கே இப்படி தான் எழுந்துக்கணும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் போக 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 அது பழகிடும். அதே மாதிரி தான் மணவாளை, நம்முடைய மணவாட்டி உலகத்தில் இருக்கும்போது நாம் எப்படியோ இருந்தோம், எப்படியோ வாழ்ந்தோம், அறியாமல் இருந்தோம். நம்மை தேடி வந்தார். தேடி வந்த பிறகு வாக்கு சொல்கிறார், வந்துட்டு இந்த பரலோகத்துக்கு போகணுன்னா சரி எப்படி ஒன்றா போயிடலாம், பணத்தை கொடுத்து போயிடலாம், சொத்தை கொடுத்து போயிடலாம், இல்லை எப்படி ஒன்றா போகலான்னு இல்லை, இப்படி தான் போகணும் தேவன் சொல்லியிருக்கிறார். இந்த வழியாக தான் நீ வந்தாகணும், இந்த பாடுகள் என்கிற வழியாக தான் வந்தாகணும், அந்த பாடுகளுடைய தான் பரலோகத்துக்கு போகணும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 17 வசனம் வாசிக்கலாம். சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களாய் மாதிரியாக நோக்குங்கள். அதான் சகோதரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி அந்த நடக்கிறவர்களை மாதிரியாக நீங்கள் நோக்குங்கள். அப்போ நாங்கள் எந்த வழியில் போகிற கர்த்தர் போகிறா ஊழியக்காரர்கள் தேவனுடைய தாசங்களாம் எப்படி போனாங்க அந்த பரலோகத்துக்கு, அந்த வழியின் பிரகாரமாக நமக்கு சொல்கிறார் வந்து அந்த வழியை நீங்கள் பின்பற்றுங்க, நோக்குங்க. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகஞ்சர் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அநேக தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடும் சொல்லுகிறேன், அவர்களுடைய முடிவு அழிவு.
அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய இலச்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவங்களை சிந்திக்கிறார்கள். ஆனால் நம்முடைய குடியிருப்போம் பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இதுதான் கர்த்தர் சொல்ல, இந்த வழியை தான் போகணும். அநேகர் எப்படி போயிருக்காங்க, அவங்களோட முடிவெல்லாம் ஒரு அழிவில் போகுது. அழிவில் போயிருக்காங்க. ஒருவனும் கெட்டு போக தேவனுடைய சித்தம் இல்லை. 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரத்தில் வேதம் எப்படியா சொல்லுவது, 2ஆம் வசனம் 3ஆம் வசனம், இந்த உபத்திரங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும், உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும், நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் விளையாடுமாய் தீமோத்தேயுவை அனுப்பினேன். இப்படிப்பட்ட உபத்திரங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம், நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இந்த உபத்தின் வழியாக தான் நம்ம போக முடியும் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். 11ஆம் வசனம், நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உங்களிடத்திற்கு எங்களை நேராக வழி நடத்துவாராக. அங்கே கொண்டு போகிறது, உங்களை கூட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவாராக. இதான் சபை போதகம், ஊழியக்காரர்கள் எல்லாம் வந்து அந்த வழி சொல்லுகிறாங்க. இதுதான் வழி, இப்படி தான் போகணும். நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கோப்பாய் நீங்களும் ஒரு இடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தவும் செய்து, இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளா இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அங்க இருக்கணும், அங்க நிற்கணும். நான் அன்று உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண, ஒரு இடம் ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு அங்க நான் வருவேன். நான் எங்கிருக்கிறேனோ அங்கே உங்களையும் அழைத்து செல்வேன். அந்த வழி தான் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லை. ஆண்டவரை துணியாக வச்சா ஈஸியாக கண்டுபிடிச்சா. அவர் பின்னாடி போனால் போதும். நமக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் பின்னாடி போனால் போதும். அவர் நம்மளை கர்த்தர் மகிமையாக நம்மளை அழைத்து கொண்டு செல்வார். வேறு எந்த பக்கம் யார்கிட்டையும் செவி கொடுக்க வேண்டாம். அவர் பின்னாடியே போனித்தான் பல பாடுகள் வந்தாலும் சரி. இதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம். இங்கு எல்லாமே அந்த பரலோகத்தில் போய் சேர்ந்தவங்க ஒரு வசனம் சொல்லினான். 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் வந்தும் ஒருவனும் எண்ணக்கூடமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலை பிடித்து சிங்காசனுக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியினருக்கு முன்பாக நான் நிற்க கண்டேன். பரலோகத்தில் அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசன் மேல் வீற்றிருக்கிறது, எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதற்கு என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதாக்களும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவனை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டார். இந்த பரலோகத்தினரை வெள்ளை அங்கி தரிக்கிறவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள்? அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களை மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனம் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமா இருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாது உசுமாறு இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தன்னுள்ள ஊற்றுநடைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படியாக இந்த பாடுகள் வழியாத்தான் போன அந்த பரலோகம் போக முடியும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியாக இந்த இடுக்கமான இந்த வாசல் வழியே உட்பிரவேசிக்க நான் தேடுவோம். கேட்டு போகிற வாசல் விசாலமாக இருக்கிறது. ஆக பல பாடு கஷ்டம் இருந்தாலும் தேவன் எல்லாவற்றையும் நம்மை மகிமையாக நடத்தி அவளுக்களை எப்பக்கம் நெருக்கப்பட்டு நாங்கள் ஒடுங்கி போல சொல்லும்படியாக எந்த சூழ்நிலும் தேவனை விட்டு விலகாதபடி பாதுகாத்து அந்த கர்த்தர் பின்னே நாம் போக முடியத்தான் கர்த்தர் மகிமை நம்மை நடத்த அவளே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம். எல்லாம் செபிக்கலாம். பரலோகம் தாய் வீடு, ஹரி தேடி நீ ஓடு, ஒருவனும் அழிந்து போகாமலே தாயகம் வர வேண்டும் தப்பாமலே, ஒருவனும் அழிந்து போகாமலே தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவள், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவள், எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை, எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. பாடுகள் அனுபவிப்பேன் பரலோக தேவனுக்காம். பாடுகள். ஆண்டவரே, இந்த நாள் கொடுத்த அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இடுக்கமான வாசல் வழி, கேட்டுக்கு போகிற விசாலம், பரலோகத்துக்கு போகிற வாசல் அது இடுக்கம் இருக்குது. இதில் எப்படி போகணுன்னா கர்த்தர் சொல்ல வந்துட்டு, நானே வழி, என் வழியாய், ஆண்டவரோட வழியாய். அவர் பாதை எப்படி இருந்து நமக்கு எப்படி வழிகாட்டினார். ஆண்டவரே, அந்த வழி கொஞ்சம் கரடுமிடதான் இருக்கும், முட்களில்தான் இருக்கும். ஆனால் அது போகிற இடத்துல மகிமை இருக்க ஆரம்பம் அது அற்பமாக இருந்தாலும் அது முடிவு சம்பூர்ணமாக மாற சொன்னார். ஆண்டவரே, அப்படி எப்போ வெளிப்படுத்தி வச்சு எல்லாரும் அங்கே தேவனை மகிமைப்படுத்துகிற அந்த சாக்கியத்தை கர்த்தர் தாமே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டரே எல்லாருக்கும் இந்த உலகத்துக்குமே கொடுத்து நீர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும் பலப்படுத்த முடியாக ஆண்டரை நோக்கி நாங்கள் மன்றாடி செபிக்கிறோம். கிருபையும் சமாதான மாசம் தொடர்ந்தப்பா மகிமையாய். ஆண்டவரே, எல்லா ஆண்டரே இந்த டிவியில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தேவனுடைய பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் ஆண்டவரே தேவனுடைய தாசங்களோடும் ஆண்டரே இதோ இந்த மகிமையான இந்த ஒளித்தை பண்ணுகிற எம்டி ஊழியர்களோடு கூட கிருபையாய் இவரை நடத்துவீராக. ஆமென், 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 ஆமென். ஆண்டவருடைய கர்த்தனைகளை போடுகிறோம் அப்பா. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரம், என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம், என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகலவர்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் எல்லாரும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.